ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 1 எண்கள் பயிற்சி 1.1 அறிமுகம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கற்றல் நோக்கங்கள். இந்த இயல்ல நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், எதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம்னு. பகா மற்றும் பகு எண்களை அடையாளம் காணுதல். எந்தெந்த எண்ணெல்லாம் பகா எண், எந்தெந்த எண்ணெல்லாம் பகு எண் அப்படிங்கிறத அடையாளம் பார்க்க போகிறோம். பகா எண் அப்படின்னா என்ன? ஒன்னாலும் தன்னாலும் மட்டுமே வகுபடக்கூடிய எண்கள் பகா எண்கள். எடுத்துக்காட்டு 2 சொல்லலாம், 3 சொல்லலாம், 7 சொல்லலாம், 11 சொல்லலாம், 13 சொல்லலாம், 17 சொல்லலாம். இது எல்லாமே வேற எந்த எண்களாலும் வகுபடாது. ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள் சொல்லும். பகு எண் அப்படின்னா என்ன? 10, 25, 27, 36 இந்த மாதிரி எண்கள் எடுத்துக்கிறோம். இதுக்கு காரணிகள் நிறைய இருக்கும். இது வகுப்படக்கூடிய எண்கள் 1, 2, 5, 10 4 எண்களாலும் இந்த 10 வகுப்படும். 25 1, 5, 25 வகுப்படும். இந்த 27 3ஆல 9ஆல 1ஆல 27ஆல வகுப்படும். இந்த 36 1ஆல 3ஆல 6ஆல 12ஆல ஓகே 18ஆல 36ஆல இப்படி வகுப்படும். ஸோ ஒரு எண்ணுக்கு ஒன்றை தவிர 2, 3 காரணிகள் இருந்துச்சுன்னா அந்த எண்கள்லாம் பகு எண்கள். ஒன்னாலும் தன்னாலும் மட்டுமே வகுப்படக்கூடிய எண்கள் பகா எண்கள் அப்படின்னு நம்ம அடையாளம் பார்க்க போறோம். வகுபடும் தன்மை விதிகளை அறிதல். எதெல்லாம் எதால வகுபடும் அப்படிங்கிற தன்மையை பார்க்க போறோம். அதனை பயன்படுத்தி ஒரு எண்ணின் காரணிகளை நாம் காணுதல். ஒரு பகு எண்ணை பகா எண்ணின் பெருக்கற்பலனாக எழுதுதல். ஒரு இப்போ 33 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். இது பகு எண். இது 1ஆல 3ஆல 11ஆல வகுப்படும். இது பகு எண். இது 2 பகா எண்களினுடைய பெருக்கற்பலனா எழுதலாம். 11 3 33. இதுவும் பகா எண், இதுவும் பகா எண். அந்த மாதிரி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களுக்கு மீப்பெரு பொது காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்கை காணுதல் மற்றும் அவற்றை அன்றாட வாழ்க்கை சூழலில் பயன்படுத்துதல். மீப்பெரு பொது காரணி அப்படின்னா என்ன? 10ம் 15 இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த 10க்கும் 15க்கும் பொதுவான காரணி ஒன்று இருக்கும், அது 5. அதுதான் மீப்பெரு பொது காரணி. அடுத்தது மீச்சிறு பொது மடங்கு. 2க்குமான மடங்கு என்ன? இதே 10ம் 15க்கும் மடங்கு என்ன? எல்சிஎம் சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஒரு பின்னங்களை கூட்டையில கழிக்கையில மீச்சிமா கண்டுபிடிப்போம் இல்லையா? அதுதான் மீச்சிறு பொது மடங்கு. இதெல்லாம் பார்க்க போறோம். அது அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுதுன்னு பார்க்க போறோம். நினைவு கூறுதல். ஒற்றை மற்றும் இரட்டை எண்கள்னா என்ன? உங்களுக்கு தெரியும். ஒற்றை எண்ணா என்ன, இரட்டை எண்கள்னா என்ன? 1 3 5 7 9 11 எல்லாம் ஒற்றை எண். 2 4 6 8 10 12 எல்லாம் இரட்டை எண். ஓர் எண்ணை 2 சமக்குழுக்களாக 2 2ஆக பகுக்க இயலாது எனில் அது ஒற்றை எண் எனப்படும். 1 3 5 7 73 75 2009 2011 ஆகியவை ஒற்றை எண்கள் ஆகும். கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ 3 2ஆவும் 1ஆவும் தான் பிரிக்க முடியும். சமமா பிரிக்க முடியல பாருங்க. 7 பாருங்க, ஒரு 4 ஒரு 3ஆ பிரிக்கலாம், இல்லைன்னா 2 2ஆ பிரிச்சுட்டு ஒரு 1ஆ சமக்குழுக்களாக பிரிக்க முடியாது. ஒரு எண்ணை 2 சமக்குழுக்களாக 2 2ஆக பகுக்க இயலும். 4 பாருங்க, 2 2 8ன்னா 4 2 10ன்னா 5 2 பிரிக்கலாம். 2 4 6 8 இதெல்லாமே இரட்டை எண்கள் ஆகும். எல்லா ஒற்றை எண்களும் 1 3 5 7 அல்லது 9 ஆகிய ஏதாவது ஒரு இலக்கத்தில் முடியும். ஒரு பெரிய நம்பரே இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இது பார்த்தோன்னே ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஒற்றை எண் முடிகிறது அந்த ஒற்றை 1 ஸ்தானத்துல இருக்கு இல்லையா, 1 இலக்கத்துல இருக்க எண் 1ஆ இருக்கணும், இல்லைன்னா 3ஆ இருக்கணும், இல்லைன்னா 5ஆ இருக்கணும், இல்லைன்னா 7ஆ இருக்கணும், இல்லைன்னா 9ஆ இருக்கணும் ஆகிய ஏதாவது ஒரு இலக்கத்தில் முடியும். 475 5ல முடியுது. இதுவும் ஒற்றை எண்.
793 இதுவும் ஒற்றை எண். அந்த மாதிரி 1 3 5 7ன்ற எண்கள்ல முடிஞ்சிச்சுன்னா அதுவும் ஒற்றை எண்ணுன்னு சொல்லலாம். எல்லா இரட்டை எண்களும் ஒரு எண்ணை பார்த்தோன்னே இது இரட்டை எண் அப்படின்னு சொல்றோம்னா அதுல ஒன்று இலக்கத்துல 0 2 4 6 அல்லது 8ன்னு இலக்கத்துல முடியணும். இப்ப 42 78 ஓகே 56 160 இது எல்லாமே 0ல முடியலாம் 2ல முடியலாம் 4ல முடியலாம் 6ல முடியலாம் இல்லைன்னா 8ல முடியும். அதெல்லாம் இரட்டை எண்கள் என அழைக்கப்படும். முழு எண்களில் ஒற்றை எண்களும் இரட்டை எண்களும் அடுத்தடுத்து வரும். 1 2 3 4 5 6 7 8 1 சொல்றோம் இல்லையா, முதல்ல ஒற்றை எண் அடுத்து இரட்டை எண் அடுத்து ஒற்றை எண் அடுத்து இரட்டை எண் அப்படி வரும் சொல்றோம். இவற்றை முயல்க, கவனித்து நிறைவு செய்க. 1 + 3 இதுவும் ஒற்றை எண் இதுவும் ஒற்றை எண், 2 ஒற்றை எண். இது ரெண்டையும் கூட்டு 3 + 1 என்னன்னு வரும் 4ன்னு வரும். இது என்ன எண் இரட்டை எண். இங்க வாங்க, இதுவும் ஒற்றை எண் இதுவும் ஒற்றை எண். இது ரெண்டையும் கூட்டினா 16 இரட்டை எண் வருது. இது ரெண்டையும் கூட்டுங்க, இதுவும் ஒற்றை எண் இதுவும் ஒற்றை எண். ஓகே, கூட்டினா 68 இரட்டை எண் வருது. ஸோ நீயா 2 ஒற்றை எண்ணை எழுது, கூட்டு இரட்டை எண் வரும். ஓகே, இந்த இதுல இருந்து நம்ம என்ன முடிவுக்கு வரலாம், இரு ஒற்றை எண்களின் கூடுதலானது எப்போதும் ஓர் இரட்டை எண் ஆகும். ஓகே, இதே போல பெருக்கல், இரு ஒற்றை எண்களின் பெருக்கல் என்ன வருது, இதுவும் ஒரு ஒற்றை எண் இதுவும் ஒரு ஒற்றை எண், 5 3 15 ஒற்றை எண் வருது. கூட்டல் இரட்டை எண்ணா வருது. இரு ஒற்றை எண்களின் கூடுதல் இரட்டை எண்ணா இருக்கு. இரு ஒற்றை எண்களின் பெருக்கல் என்ன, இதுக்கு ஒற்றை எண் வருது. இதை பெருக்குங்க, 9 63 இதுவும் ஒற்றை எண். இது ரெண்டையும் பெருக்கும் 11 13 ஒற்றை எண், 143 ஒற்றை எண். நீயா ஒரு 2 ஒற்றை எண்ணை எழுதி அது ரெண்டையும் பெருக்கி பார்ப்போம். 5 9 இதுவும் ஒற்றை எண் இது ஒற்றை எண், 9 45 அதுவும் ஒற்றை எண். ஸோ இதிலிருந்து நாம் முடிவு செய்வது யாதெனில், இரு ஒற்றை எண்களின் பெருக்கற்பலன் எப்போதும் ஓர் ஒற்றை எண். கூடுதல் இரட்டை எண்ணா இருக்கும், பெருக்கற்பலன் ஒற்றை எண்ணா இருக்கும். பின்வரும் கூற்றுகளை தகுந்த எடுத்துக்காட்டுகளுடன் மெய்ப்பிக்க. ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓர் ஒற்றை எண்ணையும் ஓர் இரட்டை எண்ணையும் கூட்டினால் எப்போதும் ஓர் ஒற்றை எண்ணே கிடைக்கும் அப்படின்னு. ஏதாவது ஒரு ஒற்றை எண் எழுதிக்கோ, ஒரு இரட்டை எண் எழுதிக்கோ, ரெண்டையும் கூட்டுனா 8 7 15 ஒரு ஒற்றை எண் கிடைக்குது. ஓகே, ஓர் ஒற்றை எண்ணையும் ஒரு இரட்டை எண்ணையும் பெருக்கினால், ஸோ 11 × 16 என்ன கிடைக்கும், இரட்டை எண் கிடைக்கும்னு சொல்றாங்க. பெருக்கி பார்ப்போம் என்ன கிடைக்குது, இரட்டை எண் கிடைக்குதா, 176ங்கிற இரட்டை எண் கிடைக்குது. ஏன்னா 6ல முடியுது இல்லையா. 3 ஒற்றை எண்களை பெருக்கினால் எப்போதும் ஒரு ஒற்றை எண்ணே கிடைக்கும். ஏதாவது 3 ஒற்றை எண்ணை எழுதிக்கிடுவோம், பெருக்குவோம். 5 3 15 15 7ஆல பெருக்கு 105 ஒற்றை எண் கிடைக்குதா, ஒற்றை எண்ணை கிடைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகே, 1 என்ற எண் ஒரு ஒற்றை எண் ஆதலால் அதன் தொடரியான 2 ஓர் இரட்டை எண் ஆகும். ஆகவே 1ன் முன்னி 0 என்ற எண்ணானது ஒரு இரட்டை எண் ஆகும். இப்போ 1க்கு இந்த பக்கம் இரட்டை எண் மாதிரி அந்த பக்கமும் என்ன இருக்கணும், இரட்டை எண். ஒரு இரட்டை எண் ஒரு ஒற்றை எண் ஒரு இரட்டை எண் ஒரு ஒற்றை எண் அப்படின்னு வரும். இயல் எண்களில் முதல் எண் 1 ஆனது ஓர் ஒற்றை எண் மற்றும் முழு எண்களில் முதல் எண் 0வானது ஒரு இரட்டை எண். இயல் எண்கள் அப்படின்னா 1ல இருந்து ஆரம்பிக்கும். முழு எண்கள் அல்லது முழுக்கள் அப்படின்னா அது எதுல இருந்து ஆரம்பிக்கும், 0ல இருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 3ன்னு சொல்லுவோம், ஹோல் நம்பர்ஸ். அப்ப 0ங்கிறது ஒரு இரட்டை எண். காரணிகள். இந்த சூழல் குறித்து சிந்திக்க. ஆசிரியர் வேலவனிடம் 8 மற்றும் 20 என்ற இரு எண்களை வழங்கி அவற்றை இரு எண்களின் பெருக்கற்பலனாக எழுதச் சொல்கிறார். அவங்ககிட்ட 2 நம்பர் கொடுத்துறாரு, 8 20, அதை 2ஆ பிரிச்சு
இரு எண்களின் பெருக்கற் பலனாய் எழுது. வேளவன் தனது கணித மனத்திறன் மற்றும் பெருக்கல் வாய்ப்பாடுகளை கொண்டு எழுதுறான். 8 எப்படி எழுதலாம்? ஈர்நாங் 8. 20 எப்படி எழுதலாம்? ஈர் 10 20. இன்னும் 20 எப்படி எழுதலாம்? 4 5 20 என உடனடியாக காண்கிறான். இதிலிருந்து நாம் 2 மற்றும் 4 ஆகிய எண்களை 8ன் காரணிகள் என கூறலாம். இந்த நம்பரை 2ஆ பிரிக்க முடியுது அப்படின்னு சொன்னா இந்த 2 நம்பரும் அதனுடைய காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல அவ்வாறே 2 4 5 மற்றும் 10 ஆகிய எண்கள் 20ன் காரணிகள். 20 2 டைப்பா பிரிச்சிருக்காப்ல, 2 × 10 4 × 5. ஸோ 20ன் காரணிகள் எதது? 2 4 5 10. இந்த 4மே 20ன் காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். நாம் மேலும் 8ஐ 1 × 8 என எழுதலாம். இதன் மூலம் 1 மற்றும் 8 ஆகிய எண்களும் 8ன் காரணிகள். அப்ப 8க்கு 1 2 4 8ங்கிற 4 காரணிகள் இருக்கும். அதே போல 20க்கும் 1 2 4 5 10 20ங்கிற காரணிகள் இருக்கும். ஓர் 20 20ன்னு எழுதலாம். இதிலிருந்து நாம் கவனிப்பது, கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கும் ஒரு எண்ணானது அதன் காரணி ஆகும். எந்த ஒரு நம்பரையும் வகுக்கும் பொழுது 0ன்னு மீதி கிடைச்சிச்சுன்னா அந்த எண் அதனுடைய காரணிகள்னு சொல்லலாம். ஒவ்வொரு எண்ணிற்கும் 1 மற்றும் அதே எண் காரணிகளாக அமையும். இப்ப பாருங்க, 1 8 8னுடைய காரணிகள், 1 20 20னுடைய காரணிகள். ஸோ எல்லா எண்களுக்கும் 1 காரணியா இருக்கும், அதே எண்ணும் காரணியா இருக்கும். ஒரு எண்ணின் ஒவ்வொரு காரணியும் அந்த எண்ணின் மதிப்பிற்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். பாருங்க, அதுதான் 8க்கு ஈக்குவலா இருக்கும், இல்லைன்னா அதை விட குறையா இருக்கும். 20க்கு ஈக்குவலா இருக்கும், இல்லைன்னா அதை விட குறையா இருக்கும். அப்ப காரணிகள்ங்கிறது அந்த எண்ணை விட குறைவானதாகவோ அல்லது அந்த எண்ணிற்கு சமமாகவோ இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா ஒன்வேர்ட்ல கேட்பாங்க. மடங்குகள், அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க போறோம்? மடங்குகள்னா என்ன, காரணிகள்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து மடங்குகள். 7ன் பெருக்கல் அட்டவணையை பார்ப்போம். 1 7 7 14 3 21 4 28 5 35. 7 14 21 28 35 ஆகிய எண்கள் 7ன் மடங்குகள்னு சொல்லப்படுது. இது 1 மடங்கு, இது 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு. இதிலிருந்து நாம் உற்று நோக்குவது, ஒரு எண்ணின் ஒவ்வொரு மடங்கும் அந்த எண்ணை விட அதிகமாகவோ அல்லது அதற்கு சமமாகவோ இருக்கும். 7ன் மடங்கு, 1 மடங்கு 7க்கு சமமா இருக்கு, 2 மடங்கு பெருசா இருக்கு, 3 மடங்கு கூட, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு எண்ணின் ஒவ்வொரு மடங்கும் அந்த எண்ணை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கிறது. 7ன் மடங்குகளான 7 14 21 28 ஆகியவை 7ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கின்றன. ஓர் எண்ணின் மடங்குகள் முடிவற்றவை, போய்கிட்டே இருக்கும். 5ன் மடங்குகள் 5 10 15 20 25ன்னு அப்படி போய்கிட்டே இருக்கும். இவற்றை முயல்க, சரியா தவறா என கூறுக. மிகச்சிறிய ஒற்றை இயல் எண் 1. இயல் என்னது? 1ல இருந்து ஆரம்பிக்கிறது தான். அதுல இருக்கிறதுலே மிகச்சிறியது 1 தான். ஸோ இது சரி. ஓகே. 2 என்ற எண்ணானது மிகச்சிறிய இரட்டை முழு எண். ஆமா, 2ல இருந்து தான் இரட்டைப்படை எண் ஆரம்பிக்குது. சரி. 12345 + 5063 என்பது ஓர் இரட்டை எண்ணுன்றாங்க. கூட்டி பார்த்துட்டு சொல்லுவோம். இந்த முடிகிற எண் எதா இருக்கு? 8ன்றதுல முடியுது, இரட்டை எண்ல முடியுது. அப்ப அது என்ன எண்? இரட்டை எண். அவங்க அது ஒற்றை எண்ணு கொடுத்துருக்காங்க, தவறு. 17 4008 என்பது இரட்டை எண், ஒரு இரட்டைப்படை எண். 8ல முடிஞ்சா 0 2 4 6 8ல முடிகிற எண்ணெல்லாம் இரட்டை எண். ஓகே.
ஒவ்வொரு எண்ணிற்கும் அதே எண் ஒரு காரணியாக அமையும். ஆமா, 10னா 10 ஒரு காரணியா இருக்கும், 8னா 8 ஒரு காரணியா இருக்கும். இப்பதான் பார்த்தோம். சரி, 6ன் மடங்கான ஒரு எண்ணானது, 6னுடைய ஒரு மடங்கு ஏதாவது எழுதுங்க. 6னுடைய மடங்குனா 12 எழுதலாம், 18 எழுதலாம், ஓகே, 30 கூட எழுதலாம். 30 எடுத்துக்கிறோம். 6ன் ஒரு மடங்கு 30ன்னு எடுத்துக்கிறோம். 2 மற்றும் 3ன் மடங்குகளாகவும் இருக்கும். 2 15 2 30, 3 30. ஸோ 2ன் மடங்காகவும் இருக்கும், 3ன் மடங்காகவும் இருக்கும். சரி, ஓகே. எந்த எண்ண வேணாலும் எடுத்துப்பாரு. 12 எடுத்துக்கோ. 12 எடுத்தீங்கன்னா 2 12, 6ன் மடங்கு. 12 6 12ன்னு சொல்லலாம். 2ன் மடங்கா இருக்கா? 4 12ன்னு சொல்லலாம். 3ன் மடங்கா இருக்கா? ஓகே, எந்த எண்ண வேணாலும் எடுத்து செக் பண்ணி பாருங்க. சரி, 7 என்பது 27ன் ஒரு காரணியா? 7 27 வகுக்குமா? மீதியின்றி வகுக்காது. 7 14, 3 21, 4 28 தான் வரும். ஸோ இல்லை, காரணி இல்லை. ஓகே, 12 என்ற எண் 12 என்ற எண்ணுக்கு காரணி ஆகுமா? 12 12ஆல வகுக்கும், அல்லது மடங்காகுமா? ரெண்டுமே ஆகும். காரணியாகவும் இருக்கும், மடங்காகவும் இருக்கும். ஒரு 12 12, 12 உடைய காரணி 12ன்னு சொல்லலாம். ஓகே, 12 என்ற எண் 12 என்ற எண்ணுக்கு காரணியாகுமா அல்லது மடங்காகுமா? காரணியும் ஆகும், மடங்கும் ஆகும். காரணி மற்றும் மடங்காகும். மடங்குனா ஓர் 12 12, காரணினா 12 12ஆல வகுக்கப்படும், மீதியின்றி 0. 30 என்ற எண் 10ன் மடங்கா? ஆமா, 3 30. 30 என்பது 10ன் மடங்கா? ஆம். 30 என்ற எண் 10ன் மடங்கா காரணியான்னு சொல்றாங்க. நம்ம மடங்குன்னு சொல்லணும். 30 வந்து 10க்கு மடங்கா இருக்குமே ஒழியது 30 வந்து 10ன் காரணியா இருக்காது. 10 வேணா 30ன் காரணியா. அப்ப நம்ம என்ன எழுதணும்? மடங்கு அப்படின்னு. பின்வரும் எண்களில் எது 3ஐ காரணியாக கொண்டுள்ளது? எதெல்லாம் 3ஆம் வாய்ப்பாட்டுல மீதியின்றி வகுபடுமா? அதெல்லாம். இது வகுபடாது, மீதி வரும். இதுவும் வகுபடாது. ஸோ 3ன் காரணி 12 மட்டும்தான். இதுவும் மீதி வரும், இதுவும் மீதி வரும், இதுவும் மீதி வரும். மீதி வந்து 0 வரணும், அப்பதான் அது காரணி. 4 12. 24ன் காரணிகள் 1 3 2 3 4 வகுபடும் இல்லையா? 6 4 24, 4 6 24, 8 3 24. 12 மற்றும் 24 இது விடுபட்ட காரணிகளை கண்டறிக. போட்டாச்சு. பின்வரும் எண்களை உற்று நோக்கி விடுபட்டவற்றை கண்டறிக. என்ன கொடுத்துருக்காங்க? 9 4 கேப்பு 4 கேப்பு, அதாவது ஒரு வெற்று கட்டம் ஒரு ப்ளூ கட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த வெற்று கட்டம் ஃபுல்லா 9ன் மடங்கா வர்ற மாதிரி இருப்பாரு. 4 9 9, 2 18, 3 27, 4 36, 5 45, 6 54. இந்த கட்டம் ஃபுல்லா வெள்ளையா இருக்க கட்டம் ஃபுல்லா 9ஆம் வாய்ப்பாடு. இந்த ப்ளூ கட்டம் ஃபுல்லா 1 4 4, 2 8, 3 12, 4 16, 5 20, 6 24. ஓகே, நல்லா டீப்பா பார்த்துட்டு ஃபில் பண்ணு. அதாவது இது ஃபுல்லா 9ன் மடங்கு. 4 9 9, 2 18, 3 27, 4 36, 5 45, 6 54. இந்த ப்ளூ கட்டம் ஃபுல்லா 4ன் மடங்கு. 4 8 12 16 20 24. ஓகே, அறிமுகம். முதல் பருவத்தில் நாம் இயல் மற்றும் முழு எண்களை பற்றி கற்றோம். தற்போது நாம் சிறப்பு எண்களான பகா மற்றும் பகு எண்கள், எண்களின் வகுபடும் தன்மை விதிகள், மீப்பெரு பொது காரணிகள் மற்றும் மீச்சிறு பொது மடங்கு பற்றி அறிய போகிறோம். எங்கும் கணிதம், அன்றாட வாழ்வில் எண்கள். ஒரு 2 படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு நிறுவனத்தின் தகவல்களை பாதுகாக்கும் சாவியாக பகா எண்ணை பயன்படுத்துதல். பெரிய பகு எண்களை இரு பெரிய பகா எண்களின் பெருக்கற்பலனாக அமைத்தல். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அன்றாட வாழ்வில் மீப்பெரு பொது காரணி என்னன்னு பார்க்க போறோம். பகா மற்றும் பகு எண்கள்னா என்ன? இந்த சூழல் குறித்து சிந்திக்க
ஆசிரியர் அன்பு செல்வனிடம் 5 பொத்தான்களையும், கயல்விழியிடம் 6 பொத்தான்களையும், இவட்ட 6 அவன்கிட்ட 5 கொடுக்கும் வழங்கி அவர்களால் முடிந்த வழிகளில் ஒவ்வொரு வரிசையிலும் சம எண்ணிக்கையிலான பொத்தான்கள் இருக்குமாறு அமைக்க கூறுகிறார். கீழே காட்டியுள்ளவாறு வெவ்வேறு வழிகளில் இருவரும் பொத்தான்களை அமைக்கின்றனர். அன்பு செல்வன் அமைத்த முறை: ஒரு வரிசையில் 5 பொத்தான்களை அமைத்தால் அவன் ஒரு வரிசையை பெறுகிறான். ஓர் 5 5. ஒவ்வொரு வரிசையிலும் ஒரு பொத்தான் வச்சா எத்தனை வருஷம் வைக்கலாம்? 5 வருஷம் வைக்கலாம். ஐயோ நஞ்சுன்னு 5 பொத்தான்களை கொண்டு இரு வழிகளில், அதாவது செவ்வகங்களாக மட்டுமே அமைக்க முடியும் என அவன் உணர்கிறான். இதுவும் அமைப்பு செவ்வக அமைப்பா இருக்கு, இதுவும் செவ்வக அமைப்பா இருக்கு. ஆகவே 5இன் காரணிகள் என்னென்ன சொல்லலாம்? ஓர் 5 5, ஐயோ நஞ்சு. அப்ப 5இன் காரணிகள் 1 மற்றும் 5 மட்டுமே. வரிசைகளின் எண்ணிக்கையை கவனிக்க. 5 ஒரு முறை இருக்கு, இங்க 1 5 முறை இருக்கு. அதுதான் இப்ப பாருங்க, கயல்விழி அமைக்க போறான். 6ங்கிற பட்டன், 6 பட்டன் அவட்ட இருக்கு. முதல்ல அவ ஓர் 6 6ன்னு ஒரு வரிசையில 6 பட்டனையும் வைக்கலாம். 3 3 2 வரிசையில வைக்கலாம். 2 2 3 வரிசையில வைக்கலாம். 1 1 6 வரிசையில வைக்கலாம். ஸோ ஓர் 6 6, ஈர் 3 6, முவி 2 6, ஆரோன் 6. இத்தனை 6 பொத்தான்களை கொண்டு 4 வழிகளில் அவள் செவ்வகமாக அமைக்கலாம் என அவள் உணர்கிறாள். ஆகவே 6இன் காரணிகள் 1 2 3 மற்றும் 6 ஆகும். வரிசைகளின் எண்ணிக்கையை கவனிக்க. இது 1 வருஷம், 2 வருஷம், இது 3 வருஷம், இது 6 வருஷம். ஓகே, இப்போது பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். 2 பொத்தான்கள், 3 பொத்தான்கள், 4 பொத்தான்கள் டேஸ் என 10 பொத்தான்கள் வரை எத்தனை வெவ்வேறு வழிகளில் செவ்வகங்களை மேற்கண்டவாறு அமைக்கலாம்? எப்படி? 2 3 4 பொத்தான்கள் என டேஸ் என 10 பொத்தான்கள் வரை எத்தனை வெவ்வேறு வழிகளில் செவ்வகங்களை மேற்கண்டவாறு அமைக்கலாம்? 2 2 3 தடக்க, 3 3 2 தடக்க. இப்போ 4 4 பொத்தான்களா நம்ம 8 இருந்தால் தான் 4 4 அமைக்க முடியும். 10 10 பொத்தான்களா எத்தனை வழிகள் அப்படின்னு? 2 3 4. அப்போ அடுத்தது 6 என 10 பொத்தான்கள் வரை எத்தனை வெவ்வேறு வழிகளில் செவ்வகங்களை மேற்கண்டவாறு அமைக்கலாம்? இப்போ 2 பொத்தான்கள்னா எப்படி அமைக்கலாம்? முதல் வரிசையில 2 வைக்கலாம், இல்லைன்னா 1 2 இப்படி வைக்கலாம். இப்போ 3 பொத்தான்களை எப்படி வைக்கலாம்? 1 2 3 இப்படி வைக்கலாம், இல்லைன்னா இப்படி வைக்கலாம். இது 3 வரிசையா வைக்கலாம், இல்லைன்னா ஒரு வரிசையா வைக்கலாம். அப்புறம் 4 பொத்தான்களை எப்படி வைக்கலாம்? முதல்ல நெட்டா 4 வைக்கலாம், இல்லைன்னா இப்படி 4 வைக்கலாம், இல்லைன்னா 2 2 வைக்கலாம். அதே போல டேஸ்னா 10 பொத்தான்கள் வரை. அடுத்து 2 3 4 5 5 எப்படி வைக்கலாம்? 1 2 3 4 5 இப்படி வைக்கலாம், இல்லைன்னா இப்படி வைக்கலாம். ஓகே, இதே போல 10 வரைக்கும் எத்தனை வழிகளில் நம்ம வைக்கலாம்ன்றத நாமளாம் இந்த 10ஆம் வாய்ப்பாடை சொல்லி பொத்தான்களை வரிசைகளை நாம வெவ்வேறு செவ்வகங்களாக வைக்கலாம். ஓகே, அட்டவணையை நிறைவு செய்க. அமையக்கூடிய செவ்வகங்களின் அமைப்புகள், காரணிகள், காரணிகளின் எண்ணிக்கை அப்படின்னு. எத்தனை செவ்வகங்கள் அமைக்கலாம்? காரணி ஒரே ஒரு காரணி இருக்கும், காரணிகள் எண்ணிக்கை எத்தனை இருக்கும் அப்படின்னு. இப்போ எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அமைக்கக்கூடியதான் ஓ 2 2 2 1 1. அதே போல இங்க ஓர் 1 1ன்னு தான் வைக்க முடியும். ஒரே ஒரு காரணி தான். எத்தனை காரணி இருக்கும்? காரணியும் 1 தான் இருக்கும். 1க்கு காரணி 1 தான். இப்போ 2க்கு ஓ 2 2ன்னு எழுதலாம், 2 1 எழுதலாம். அப்போ 2 காரணி 1 2ன்னு 2 காரணி. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு ஓர் 3 3 3 3. ஓகே, இங்கேயும் 1 3ன்னு 2 காரணி இருக்கும், 2 காரணி. அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு. இப்படி எழுதிக்கிட்டே போக வேண்டியது. 1 4 4, 4 4, 2 4. ஓகே, அப்ப இங்க எத்தனை காரணி இருக்கு? 1 2 4ன்னு 3 காரணிகள் இருக்கு. 10க்கு வருவோம். ஓர் 10 10, பைத்தோன் 10, ஈரஞ்ச 10, ஐரண்ட 10. அப்ப என்னென்ன காரணிகள் இருக்கு? 1 2 5 10, 4 காரணிகள் இருக்கு. ஓகே, அட்டவணையில் இருந்து நாம் அறிவது: ஒன்றை விட அதிகமான ஓர் இயல் எண்ணானது 1 மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணிகளாக பெற்றிருப்பேன், அந்த எண் பகா எண் எனப்படும். எடுத்துக்காட்டாக 2க்கு 1 2 காரணியா இருக்கு,
அதே போல 13க்கு 1 13 தான் காரணியா இருக்கும். 7க்கு ஓர் 7 7 இல்லைன்னா 7 1 7 அப்படிதான் இருக்கும். ஸோ ஒன்னாலும் தன்னாலும் மட்டும் வகுபடக்கூடிய எண்கள் பகா எண்கள் எனப்படும். ஓர் இயல் எண்ணானது இரண்டிற்கும் மேற்பட்ட காரணிகளை பெற்றிருப்பின் அந்த எண் பகு எண் எனப்படும். எடுத்துக்காட்டாக 15 எழுதுவோம். 15க்கு 1 3 5 காரணிகளா இருக்கும். இப்போ 10க்கு பார்த்தோம் இல்லையா, 1 2 5 10 4 காரணிகள். 4க்கு 1 2 4 மூணுமே காரணிகளா இருக்கு. ஸோ ஒரு இயல் எண்ணுக்கு இரண்டிற்கும் மேற்பட்ட காரணிகள் இருந்துச்சுன்னா அந்த எண் பகு எண் எனப்படும். ஒன்று அந்த எண்ணும் மட்டுமே காரணியா இருந்துச்சுன்னா அந்த எண் பகா எண் எனப்படும். 70க்கு பாருங்க 1 2 5 7 10 எழுதலாம். இது ஒரு பகா எண் ஆகும். ஓர் எண்ணின் அந்த எண்ணை தவிர்த்த மற்ற காரணிகளின் கூடுதலானது அதே எண்ணை தருமெனில் அது செவ்விய எண் அல்லது நிறைவு எண் எனப்படும். ஒரு எண்ணுக்கு எடுத்துக்கிறோம், காரணிகள்லாம் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 எடுத்துக்கிறோம். 10க்கு என்னென்ன காரணிகள் இருக்கு? 1 2 5 10 4 காரணி இருக்கு. அந்த எண்ணை தவிர, இதை மட்டும் விட்டுருவோம், அந்த எண்ணை தவிர மற்ற காரணிகளை கூட்டி பார்க்கணும். 5 2 7 7 1 8ன்னு வரும். அதே எண் இருந்துச்சுன்னா 10ன்னு கிடைச்சிச்சுன்னா அந்த எண் செவ்விய எண் அல்லது நிறைவு எண் எனப்படும். எடுத்துக்காட்டாக எண் 6 ஒரு செவ்விய எண்ணுங்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? ஏனெனில் அதன் காரணிகள் 1 2 3 6ஐ தவிர்த்து கூட்டி பாருங்க. 3 2 5 5 1 6 வரும். ஸோ 6 என்பது ஒரு செவ்விய எண்ணாகும். ஏன்னா மற்ற காரணிகளை கூட்டி பார்த்தோம்னா அந்த எண்ணே திரும்ப கிடைக்கும். கொடுக்கப்பட்ட எண்ணாகும். 28 அதே போல 54 496 ஆகிய எண்கள் செவ்விய எண்களாக என ஆராய்க. பாப்போமா? 28க்கு காரணி எழுதுவோம். 1 2 4 7. ஓகே, வேற என்னென்ன வாய்ப்பாட்டில் பண்ணுவோம்? 1 28 28 2 14 28. ஓகே, 7 4 28 14 × 2 28 1 28. இந்த எண்ணை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் கூட்டி 14 7 21 25 27 28 வருது. அப்போ இது செவ்விய எண். 28 செவ்விய எண். அதே போல 54க்கு எழுதி பார்க்க வேண்டியது. 54க்கு காரணிகள் எழுதுவோம். 1 2 3 அடங்காது, 7 அடங்காது, 3 ஒரு 3 3 அடங்கும், 8 3 24, 4 அடங்காது, 5 அடங்காது, 6 9 6 54. ஓகே, 27 27 2 54, 18 3 54. அப்போ இந்த எல்லாத்தையும் கூட்டினா 54 வருதான்னு பார்ப்போம். 6 6 12 21 29 36 66 வருது. வரலை. இது செவ்விய எண் கிடையாது. ஓகே, வந்தாதான் செவ்விய எண். 54 செவ்விய எண் கிடையாது. 54 காரணிகள் ஃபுல்லாக நம்ம எழுதுகிறோம். 1 54 54, 2 27 54. ஓகே, 3 18 54, 9 6 54, 6 9 54, 27 × 2. அப்போ இந்த 9 6 3 18 2 27 1 கூட்டி பார்த்தோம்னா 66 வருது. ஸோ இது செவ்விய எண் கிடையாது. 496. அதே போல காரணிகள் கண்டுபிடிச்சு 496 தவிர மற்ற எல்லாத்தையும் கூட்டினோம்னா 496 வந்தா செவ்விய எண், இல்லைன்னா இல்லைன்னு. அக்டோபர் மாத நாள்காட்டியில் உள்ள நாட்களுள் பகா எண் மற்றும் பகு எண்ணை பட்டியல். இது அக்டோபர் மாச காலண்டரு. இதுல பகா எண்ணா எது, பகு எண்ணா எது? ஓகே, முதல்ல பகா எண்ணை ஃபுல்லா ரவுண்ட் பண்றேன், மிச்சம் எல்லாம் பகு எண்ணா. இது பகா எண், 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 பகா எண். இது எல்லாமே காரணிகள் இருக்கு. பகா எண்,
இதுக்கெல்லாம் காரணிகள் வரும். இது எல்லாமே பகா எண். நான் ரவுண்டு பண்ணியிருக்கேன், எல்லாமே என்னது? பகா எண்கள். ஓகே, எழுதுவோமா? 1 2 3 5 7 11 13 17 19 23 29 31. இது எல்லாமே பகா எண். மிச்சம் எல்லாமே பகை எண்கள். ஓகே, பகை எண்கள் 4 6 8 10 12 14 15 16 18 20 21 22 24 25 26 27 28 30. இது எல்லாமே என்னது? பகை எண்கள். இது எல்லாமே பகை எண்கள். இது எல்லாமே மேல் எழுதியிருக்கிறது பகா எண். ஓகே, ரவுண்டு போட்டிருக்கிறதெல்லாம் பகா எண், இதெல்லாம் பகை எண்கள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இயல் எண்களின் பெருக்கற்பலனை பயன்படுத்தி சில பகு எண்களை உருவாக்குக. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இயல் எண் பெருக்கற்பலனை பயன்படுத்தி பகு எண்ணை உருவாக்குக. செகண்ட் இருக்கு, 2 நம்பரு, ஏதாவது 2 நம்பரு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இயல் எண்களின் பெருக்கற் பயன்படுத்தி கிடைக்கிற எண் பகு எண்ணார். ஏதாவது 2 இயல் எண் 8 5 40, இது ஒரு பகு எண். அதுக்கு மேல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட 2 2 6 6 24, இதுவும் ஒரு பகு எண். ஓகே, இது 3 இயல் எண் தான். கிடைக்கிற ஆன்சர் ஒரு பகு எண். இங்க 2 நம்பருக்கும் ஒரு பகு. எந்த எண் வேணாலும் நீ எழுதிக்கலாம். பின்வரும் எண்களை பகா அல்லது பகு எண் என வகைப்படுத்துக. எதெல்லாம் பகா எண், எதெல்லாம் பகு எண்? 34க்கு 1 2 17 எல்லாமே அடங்குற நம்பர். ஸோ அது பகு எண்ணுக்கு வந்துடும். 57 57 3ஆல் அவுத்து பார்ப்போம். 1 3 3 மிச்சம் 2 27 9 3 27. ஸோ 1 3 19ன்றதற்கு ஸோ அதுவும் பகா எண், பகு எண். 71 பகா எண், ஒன்னாலும் தன்னாலும் மட்டும். 93 3ஆல் ஆகுபடும், அதனால பகு எண். 101 101 3ஆல் 3 இறங்காது, 7ஆல் வராது. அப்ப இது பகா எண். 111 பகு எண்ணா பகா எண்ணான்றது ஏதாவது ஒரு நம்பர்ல வேற நம்பர்ல வகுத்து பாருங்க. வகுப்பட்டா மீதியின்றி வகுப்பட்டா அதோடைய காரணி அது. 111 3ஆல் வகுப்படுது பாருங்க. ஸோ அது பகு எண். 111 பகு எண். 291 எந்த வாய்ப்பாட்டில் போகும் செக் பண்ணுவோம். ஒன்னாலும் தன்னாலும் மட்டும் வகுப்படுறது தான் பகா எண், மற்ற எண்களால் வகுப்படுறது பகு எண். எந்த வாய்ப்பாட்டில் போகுதுன்னு செக் பண்ணிப்போம். இதுவும் 3ஆம் வாய்ப்பாட்டில் போகுது. ஓகே, ஸோ 3ஆம் வாய்ப்பாட்டில் போகையில அடுத்தது மடங்குகளாக வரும். ஸோ 93 27 மிச்சம் 2 21 7 3. அப்போ இதுவும் பகு எண் 291. இந்த 2 எண்ணை தவிர மிச்சம் எல்லாம் பகு எண். எப்படி நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே இது பகு எண் பகா எண்ணுன்னு சொல்லலாம் அப்படின்னா, எரோடோஸ்தனீஸ் சல்லடை முறையின் மூலம் பகா எண்களை கண்டறிதல். எரோடோஸ்தனீஸ் சல்லடை என்பது கொடுக்கப்பட்ட எண் வரையில் உள்ள பகா எண்களை கண்டறிய உதவும் ஒரு எளிய நீக்கல் முறையாகும். இந்த முறையை கிரேக்க நாட்டின் அலெக்சாண்ட்ரியாவை சார்ந்த கணிதவியலாளர் எரோடோஸ்தனீஸ் என்பவர் கண்டறிந்தார். இதில் கீழே பட்டியலிடப்பட்ட சில எளிய படிநிலைகளை கொண்டு நாம் பகா எண்களை கண்டறியலாம். இந்த மாதிரி வகுத்து பார்த்துட்டு நம்ம எது பகு எண் பகா எண் சொல்ற கஷ்டப்படுறதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட் மெத்தடு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. 10 நிறைகள் மற்றும் 10 நிரல்களை உருவாக்குக. மேலும் ஒவ்வொரு நிறையிலும் 1 முதல் 10 வரை, 11 முதல் 20 வரை, 91 முதல் 100 வரைன்னு அப்படியே 10 10 எண்ணா எழுத சொல்றாங்க. 1 என்ற எண்ணானது பகா எண்ணும் அல்ல பகு எண்ணும் அல்ல. இது பகா எண்ணும் இல்லை பகு எண்ணும் இல்லை. ஏன்னா 1க்கு ஒரே ஒரு இது மட்டும்தான் காரணியா இருக்கு. ஆகவே 1ஐ தவிர்த்து
அடுத்த சிறிய பகா எண்ணான 2 கொண்டு தொடங்குக. 2 வண்ணமிடுக. கட்டத்தில் உள்ள அதன் மடங்குகளை அடித்து விடவும். கீழே ஒரு எரோடிசஸ் சல்லடா கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். 2லேருந்து ஆரம்பித்து எழுதி 2னுடைய மடங்குகள் எல்லாம் அடிச்சுட்டே வரும். 2 வண்ணமிடுக. கட்டத்தில் உள்ள அதன் மடங்குகளை அடித்து விடவும். இப்போது அடுத்த பகா எண் 3 எடுத்துக்கொள்ளவும். 3 வண்ணமிட்டு அதனுடைய மடங்குகளையா அடிச்சிடணும். அதே போல 4 அடிக்கப்பட்டு விட்டதால் அடுத்த பகா எண்ணான 5 எடுத்துக்கிறணும். 5 தவிர்த்து அதன் எல்லா மடங்கையும் அடிச்சிடணும். இப்படி பகா எண்ணான 7 மற்றும் 11 ஆகிய எண்களுக்கும் இவ்வாறே செய்து நிறுத்தவும். மேற்காணும் படிகளை கொண்டு முழுமையாக்கப்பட்ட பின்வரும் கட்டத்தில் 100 வகையான பகா எண்களை நாம் காணலாம். பாருங்க, இந்த எரோடோஸ்தனிஸ் சல்லடை எவ்வளோ அழகா எழுதியிருக்காரு. 1ங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அதை விட்டா 2 வட்டம் ஓட சொல்றாங்க. அதனுடைய மடங்குகளை எல்லாம் இன்ட்டு பண்ணிட்டாங்க. 4 2 8, 3 2 6, 4 2 8, I 2 10 இன்ட்டு பண்ணிட்டாங்க. அடுத்து 3 எடுத்துக்கிறாங்க. 3 வட்டம் அடைச்சுறாங்க. 3ன் மடங்கு 6 9 இன்ட்டு போட்டாங்க. ஓகே, முதல் ரோ முடிஞ்சு. அதே போல் அடுத்த ரோவுக்கு வர்றாங்க. 11 வட்டம் போடச்சுறாங்க. 11ன் மடங்கெல்லாம் இன்ட்டு பண்ணணும். 11 வட்டம் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2ன் மடங்கெல்லாம் இந்த பக்கமும் அதே போல் 2ன் மடங்கு 12 22 32 42 52 2ன் மடங்கு ஃபுல்லாக இன்ட்டு பண்ணிட்டாங்க. அதே போல் 3ன் மடங்கெல்லாம் இங்கே இன்ட்டு பண்ணியிருப்பாங்க. ஓகே, 4ன் மடங்கெல்லாம் இன்ட்டு பண்ணியிருப்பாங்க. இப்படி இந்த மடங்குகளெல்லாம் இன்ட்டு பண்ணணும். அந்த பகா எண்ணெல்லாம் ரவுண்டு பண்ணணும். பகா எண்களெல்லாம் ரவுண்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. 2 3 5 7 11 13 17 எல்லாம் பகா எண். 19 இந்த ரவுண்டு பண்ணியிருக்கிற எல்லா பகா எண் எதுலையும் அடங்காது. இந்த மடங்குகளா இருக்கிறதெல்லாம் இன்ட்டு பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ரவுண்டு பண்ணியிருக்கிறதெல்லாம் பகா எண்ணுன்னு கிடைச்சு. அடிக்கப்பட்ட எண்கள் அனைத்தும் பகு எண்கள். வண்ண வட்டமிட்டப்பட்ட எண்கள் அனைத்தும் பகா எண்கள். மேலும் 100 வரையிலான எண் தொகுதிகள் மொத்தம் 25 பகா எண்கள் உள்ளன. 5ல் முடியும் ஒரே பகா எண் 5 மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓர் எண்ணை பகா எண்களின் கூடுதலாக எழுதுதல். 3ஐ விட பெரிய எந்த ஓர் எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகா எண்களின் கூடுதலாக நாம் எழுதலாம். இதற்கான விளக்கத்தை கீழ்காணும் எடுத்துக்காட்டுகள் மூலம் அறியலாம். 3ஐ விட பெரிய எந்த ஒரு எண்ணையும் எடுத்துக்கலாம். 3ஐ விட பெரிய எண் இப்போ 68. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகா எண்ணின் கூடுதலாக எழுதலாம். 68 மற்றும் 128 ஆகிய எண்களை அடுத்தடுத்த இரு பகா எண்களின் கூடுதலாக எழுதவும். இந்த அட்டவணையிலே பாருங்க, 31 அதற்கடுத்த பகா எண் 37. இது ரெண்டையும் கூட்டி பாருங்க. 31 37 68 வந்துடும். ஓகே, ஸோ 31, 37 அடுத்தடுத்த பகா எண். 31க்கு அடுத்து 37 தான் பகா எண்ணா இருக்கு. ரெண்டையும் கூட்டி பாருங்க, 68. அதே போல 128. 61 67 எடுங்க, 128 வரும். 61ஐயும் 67ஐயும் கூட்டி பாருங்க, 8 6 6 12 128. ஸோ 61 67. இதை கூட்டினா 128, இதை கூட்டினா 68. அடுத்தடுத்த பகா எண்கள். 79 மற்றும் 104 ஆகிய எண்களை எவையேனும் 3 பகா எண்களின் கூடுதலாக, ஏதாவது 3 பகா எண். இங்க அடுத்தடுத்துன்றதுனாலதான் நம்ம கவனமா எழுத வேண்டியது. இங்க ஏதேனும் 3 பகா எண்களின் கூடுதலாக 79 எழுதலாம். கூட்டினா 79 வரணும். ஓகே, 79 3 பகா எண்கள். 3 5 71. 3 5 3 8, 8 + 71 79 ஆகும். ஓகே, 79 3 5 + 71 இது மூன்றுமே பகா எண் எழுதியாச்சு. 104க்கு வருவோம். 104 3 பகா எண்ணா எழுதணும். 73 29 2 3 எண்களையும் கூட்டி பார்த்தோம்னா 9 2 12 12 2 14 4 மிச்சம் 1 10 104. 2 29 + 73 12 2 14 4 மிச்சம் 1 8 2 10 104 வந்து. ஸோ 3 பகா எண்ணா இருக்கணும், கவனமா எழுதும். இரட்டை பகா எண். ஒரு ஜோடி பகா எண்களின் வேறுபாடு 2 எனில்
அது இரட்டை பகாயன்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு 5,7. 5ம் பகாயன், 7ம் பகாயன். இது ரெண்டுடைய வித்தியாசம் 2 இரட்டை பகாயன்கள் ஆகும். அவ்வாறே 17, 19 என்பதும் இரட்டை பகாயன் ஆகும். மேலும் சில இரட்டை பகாயன் ஜோடிகளை காணவும். நாமளா எழுதலாம். என்னென்ன வருது அப்படின்னா, இப்ப 29 ஒரு பகாயன், 31 ஒரு பகாயன். இது ரெண்டுக்கு வேறுபாடு 2 வரும். அந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சு எழுதிக்க. 3 தொடர்ச்சியான பகாயன்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 2 எனில் அந்த பகாயன்கள் ஒரு பகா மூன்றன் தொகுதியை அமைக்கும். அவ்வாறு அமையும் ஒரே பகா மூன்றன் தொகுதி ஒரே ஒரு இதுதான் இருக்கு. 3, 5, 7. இதுக்கு 2 வேறுபாடு, இது 2க்கு 2 வேறுபாடு. அடுத்தடுத்த பகா எண்கள். இது ஒன்னே ஒண்ணுதான் பகா மூன்றன் தொகுதி, வேற எதுவும் கிடையாது. எண்களின் வகுபடும் தன்மைக்கான விதிகள். உன்னிடம் 126/216 என்ற ஒரு பின்னத்தை சுருக்குமாறு கேட்கப்பட்டது என்று வைத்துக் கொள்வோம். கொடுக்கப்பட்ட எண்கள் சற்றே பெரியவை என்பதால் சுருக்குவது என்பது எளிதல்ல. இங்கு இந்த எண்கள் 2 மற்றும் 9ஆல் மட்டுமே மீதியின்றி வகுபடும் என்றெல்லாம் வேறு சில எண்களாலும் வகுபடும் என்பதை கவனிக்க. 126 மற்றும் 216இன் காரணிகள் 2 மற்றும் 9 ஆகியவற்றை எவ்வாறு கண்டறிய இயலும்? அவ்வாறான காரணிகளை கண்டறிவதற்கான கணித மனத்திறனை மேம்படுத்தும் வகுபடும் தன்மை விதிகள் நமக்கு பயன்படுகின்றன. நமது கணித மனத்திறனை மேம்படுத்தவும் அதற்கான காரணிகளை காணவும் வகுபடும் தன்மை விதிகள் நமக்கு பயன்படுகின்றன. பார்த்தோன்னே இந்த நம்பர் எந்த இதில் வகுபடும் அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு சில விதிகள் இருக்கு, அதை சொல்றாங்க. பொதுவாக வகுபடும் தன்மை விதிகள் ஒரு எண்ணை பகா காரணிகளாக பிரித்தெழுத பயன்படுகின்றன. மேலும் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய எண்ணானது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அல்லது 11 மேலும் பல எண்களால் சரியாக வகுபடுமா என்பதை ஆராய்வதுடன் அந்த எண்ணில் உள்ள இலக்கங்களுக்கு சில அடிப்படை செயல்களை செய்வதும் வழக்கமான வகுத்தல் அல்லாமல் எளிமையாக காண்பதும் நமக்கு தேவையானதாக இருக்கிறது. பின்வரும் எளிமையான விதிகளை நினைவில் வைத்துக் கொள்வோம். 2, 3 மற்றும் 5ஆல் வகுபடுதல் என்பது பகா காரணிப்படுத்துதலில் மிக முக்கியமாகும். எனவே அவற்றின் விதிகளை நாம் முதலில் இங்கு காண்போம். ஃபர்ஸ்ட் 2ஆல் வகுபடும் தன்மை. ஓர் எண்ணின் 1ஆம் இலக்கம் 2, 4, 6, 8, 0 ஆகிய எண்ணில் ஏதேனும் ஒரு எண்ணை இருந்தால் அந்த எண் 2ஆல் வகுபடும். ஏதேனும் ஒரு எண்ணாக இருந்தால் அந்த எண் 2ஆல் வகுபடும். 40 0ல முடியுது. 1ஆம் இலக்கம் இது ஃபுல்லா ஒன்ஸ், இது டென்ஸ். அடுத்து 68, 72, 96, 44. இந்த 1ஆம் இலக்கத்தை பாருங்க, என்ன நம்பர்ல இருக்கணும்? 0வா இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம், 8ஆ இருக்கலாம். இதே போல எத்தனை டிஜிட் நம்பர் இருக்குனாலும் இந்த 1ஆம் இலக்கத்துல 6 இல்லைன்னா 8 இல்லைன்னா 0 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது 2ஆல் வகுபடும். இதுதான் இங்க முக்கிய காரணிகள். 1ஆம் இலக்கம் 0, 2, 4, 6, 8 இதுல ஏதாவது ஒன்னா இருந்தா கண்ணை மூடிக்கிட்டு அந்த நம்பர் 2ஆல வகுபடும்னு சொல்லிடலாம். இப்ப 7646 2ஆல வகுத்து பார்க்க அவசியம் இல்லை. இந்த 1ஆம் இலக்கத்துல என்ன நம்பர் இருக்கு? இதே இது 1ஆம் இலக்கத்துல 0 இருக்கு. 9470 2ஆல் வகுபடும்னு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம். ஓகே, எடுத்துக்காட்டுகள் பாருங்க. 4, 5, 6, 3, 6, 8. 1ஆம் இலக்கத்துல பாருங்க, 1ஆம் இலக்கம் 8ன்ற எண் இருக்கு, அதனால இது 2ஆல வகுபடும். இரட்டை எண் எல்லாமே 2ஆல வகுபடும். இரட்டைப்படை எண் எது இருக்கோ அதெல்லாம் 2ஆல வகுபடும். 7ல முடியுது, இது 2ஆல் வகுபடாது. ஏன்? 1ஆம் இலக்கத்துல 7ங்கிற எண் இருந்த ஒற்றை எண் 2ஆல வகுபடாது. அப்ப 2ஆல வகுபடும்ன்றதுக்கு என்ன விதியை கையில வச்சுக்கிருவோம்? 1ஆம் இலக்கத்துல 0, 2, 4, 6, 8 இந்த 5 நம்பர்ல எந்த எண் இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு அது எவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான நம்பரா இருந்தாலும் அது 2ஆல வகுபடும்னு சொல்லலாம். இது முதல் விதி. அடுத்து 3ஆல் வகுபடும் தன்மை.
மூன்றால் வகுபடும் தன்மை என்பது சுவாரஸ்யமானது. 96 ஆனது மூன்றால் வகுபடுமா என்பதை நாம் ஆராயலாம். இங்கு அதன் இலக்கங்களின் கூடுதல் 9 + 6 15 என்பது மூன்றால் வகுபடும். மேலும் 1 + 5 6 என்பது மூன்றால் வகுபடும். இந்த 1 + 5 இதையும் கூட்டி பார்த்தா மூன்றால் வகுபடும். இது மீண்டும் மீண்டும் செய்கிற கூட்டல் எனப்படும். ஆகவே ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் மூன்றால் வகுபடும் எனில் அந்த எண் மூன்றால் வகுபடும். கொடுத்திருக்க எண் எந்த நம்பர்னாலும் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இதை கூட்டி பாருங்க. 11 4 15, 15 1 6, 3ஆல கட்டாயம் இது வகுபடும். அந்த மாதிரி அதில் இருக்க எண்களை ஃபுல்லாக இலக்கங்களை ஃபுல்லாக கூட்டி பார்த்தோம்னா அது மூன்றால் வகுபட்டுச்சுன்னா இந்த 492 3ஆல் வகுபடும்னு சொல்லலாம். பாருங்க, ஒரு எண் கொடுத்துருக்காங்க. 6 + 5 + 4 + 3 + 2 + 1 கூட்டி பார்த்தா 21. 21 3ஆல் வகுக்கும். திரும்ப அந்த 2ஐயும் 1ஐயும் கூட்டுறாங்க 3. 3 என்பது மூன்றால் வகுபடும். ஆகவே இந்த எண் 6,54,321 மூன்றால் வகுபடும். எப்படி வகுத்து பார்க்காம எவ்வளவு ஷார்ட்டா சொல்றாங்க. அந்த இலக்கங்களை எல்லாம் கூட்டி பார்த்தா அது மூன்றின் மடங்கா இருந்துச்சுன்னா அது மூன்றால் வகுபடும் சொல்லலாம். எவையேனும் 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதலானது மூன்றால் வகுபடும். எடுத்துக்காட்டாக 33 + 34 + 35 கூட்டி பாருங்க. அடுத்தடுத்த எண் 102, அதுவும் மூன்றால். ஏதாவது ஒரு 3 அடுத்தடுத்த எண் நீயா எழுது. 3 4 5 எழுது. 9 3 12 மூன்றால் வகுபடு. வேற 7 8 9 கூட்டி பாரு. 15 9 24 மூன்றால் வகுபடும். அப்ப எவையேனும் 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதலும் மூன்றால் வகுபடும். அவங்க கொடுத்த நம்பர் இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கறதும் மூன்றால் வகுபடும். ஓகே. 107 என்ற எண்ணானது மூன்றால் வகுபடாது. ஏனெனில் கூட்டி பாருங்க. 1 + 0 + 7 8ன்னு வரும். 8 மூன்றால் வகுபடாது. அப்ப 2ஆல் வகுபடுறதுக்கு விதி பார்த்தாச்சு, மூன்றால் வகுபடுறதுக்கு விதி பார்த்தாச்சு. இனி 5ஆல் வகுபடும் தன்மை. 5இன் மடங்குகளை பாரு. 5 10 15 20 25 இப்படியே போகும். ஒன்று 0ல முடியும், இல்லைன்னா 5ல முடியும் என சென்று கொண்டே இருக்கும். இதிலிருந்து 5இன் மடங்குகளில் 1ஆம் இலக்கமானது 1 0வா இருக்கும், இல்லைன்னா 5ஆ இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த எண் கட்டாயம் 5ஆல் வகுபடும். ஓர் எண்ணின் 1ஆம் இலக்கத்தில் 0 அல்லது 5 என்று இருந்தால் அந்த எண் 5ஆல் வகுபடும். எடுத்துக்காட்டு 5225 280 ஆகியவை 5ஆல் வகுபடும். லீப் ஆண்டுகள் 2ஆல் வகுபடுமா? லீப் ஆண்டு அப்படின்னா லீப் ஆண்டுக்கு ஒரு லீப் ஆண்டுல 366 நாள் இருக்கணும். அதாவது பிப்ரவரிக்கு 29 நாள் இருக்கணும். 2020ங்கிறது லீப் ஆண்டு, 2024 லீப் ஆண்டு. 2ஆல் வகுபடுமான்னு கேட்குறாங்க. 0ல முடியும். 4ஆல வகுக்கக்கூடிய எண் எல்லாமே 2ஆல வகுபடும். 4இன் மடங்குகளாக இருக்கும். வகுபடும். 2020 2024 ஓகே 1900 இது எல்லாமே உனக்கு லீப் ஆண்டுகள். அப்போ லீப் ஆண்டுகள்லாம் முடிவடைகிறது இரட்டை எண்ணில் முடிவடைகிறதுனால 2ஆல் வகுபடும். முதல் 4 இலக்க எண்ணானது 3ஆல் வகுபடுமா? முதல் 4 இலக்க எண், முதல்ல இருக்க 4 இலக்க எண் அப்படின்னா என்னது? 1000 தான் 4 இலக்க எண். அது முதல் 4 ஸ்தான நம்பர் 1000. இது 3ஆல வகுபடுமா? வகுபடாது. ஓகே. 3ஆல் வகுபடுமான்னு கேட்குறான். உன்னுடைய பிறந்த நாள் 3ஆல் வகுபடுமா? உன்னுடைய பிறந்த நாளை எழுதிக்க. அவங்கவுங்க பிறந்த நாளை எழுதிக்கங்க. எழுதிட்டு அது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. அதாவது 4 எழுதுங்க. இப்ப 4 10வது மாசம் பிறந்திருக்கேன்னா 10. 6வது படிக்கிறீங்க, உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? 6வதுன்னா 11 வயசு. அப்ப 11 வயசுங்கிற நீங்க எந்த வருஷம் பிறந்திருப்பீங்க? இப்ப 2024. அப்ப 2013ல பிறந்திருப்பீங்க. இப்படி போட்டுக்கோங்க. இதை ஃபுல்லா எல்லா எண்ணையும் கூட்டி பாருங்க. 4 + 1 + 0 + 2 + 0 + 1 + 3 கூட்டி பாருங்க. 4 6
7 7 4 11ன்னு வருது. இது வந்து 3ஆல் வகுபடாது. இதே போல் அவங்கவுங்க பிறந்த நாள், பிறந்த மாதம், தேதியை எழுதி வருஷத்தை எழுதி கூட்டி பாருங்க. கூட்டுற எண் 3இன் மடங்காக இருந்துச்சுன்னா 3ஆல் வகுபடும் சொல்லு. ஓகே, ஏதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த் எழுது. அவங்கவுங்க டேட் ஆஃப் பர்த் எழுதணும். புரியுதா? உன்னுடைய பிறந்த நாள் எழுத சொல்றாங்க. ஒவ்வொரு டிஜிட்டையும் தனித்தனியாக எழுதி கூட்டணும். 4 6 8 9 16. 16 3ஆல் வகுபடாது. 16 3ஆல் வகுபடாது. அதாவது மீதியின்றி வகுபடணும். அதுதான். அடுத்தடுத்த 5 எண்களின் கூடுதலானது 5ஆல் வகுபடுமா? அடுத்தடுத்து ஏதாவது ஒரு 5 எண் எழுது. என்ன நம்பர் நீயா உனக்கு தெரிஞ்சது எழுது. 5 6 7 8 9. 5 நம்பர் அடுத்தடுத்து 5 நம்பர் எழுதியிருக்கேன். 10 17 24 30 35. 35 5ஆல் வகுபடும். நான் எழுதின எடுத்துக்காட்டு வகுபடுது. அதே போல் நீங்கள் வேறு எடுத்துக்காட்டு 5ன்னு எழுதி வகுபடுதான்னு செக் பண்ணுங்க. அடுத்து 2000 2006 2010 15 என்ற தொடர் வரிசையை 2 மற்றும் 5ஆல் வகுபடும் எண்களை அடையாளம் காணும். 2ஆல் வகுபடும் அப்படின்னா ஒற்றை இலக்க எண் 0 6 0. இந்த 3 எண்ணும் 2ஆல் வகுபடும். ஏன்? 1 இலக்கத்துல 0 6ன்னு இருக்கு. அடுத்து 5ஆல் வகுபடும். 5ஆல் வகுபடும் எண் பார்க்கணும்னா 1 இலக்கத்துல 0வும் 5 இருக்கணும். ஓகே, 0 இருக்குது, 0 இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்கு. ஸோ இது வந்து எதால் வகுபடும்? 5ஆல் வகுபடும். ஓகே, அடுத்து 4ஆல் வகுபடும் தன்மை. ஓர் எண்ணின் கடைசி 2 இலக்கங்கள் 4ஆல் வகுபடுமெனில் அந்த எண் 4ஆல் வகுபடும். குறிப்பாக கடைசி 2 இலக்கங்கள் 0ஆக இருந்தாலும் அந்த எண் 4ஆல் வகுபடும். கொடுத்துருக்காங்க பாருங்க எடுத்துக்காட்டு. கடைசி 2 இலக்கங்களை மட்டும் அண்டர்லைன் பண்றேன். ஆகிய எண்கள் 4ஆல் வகுபடும். ஏனெனில் 28 4ஆல் வகுபடும், 92 4ஆல் வகுபடும், 2 0 4ஆல் வகுபடும். மேலும் 2900 என்ற எண்ணின் கடைசி 2 இலக்கங்கள் 0 முதலானது 4ஆல் வகுபடும். 4ஆல் வகுக்கணும்னா 1 இலக்கத்தையும் 10 இலக்கத்தையும் மட்டும் எடுத்து 4ஆல் வகுத்து பார்க்க வேண்டியது, அவ்வளவு. 6ஆல் வகுபடும் தன்மை. ஒரு எண்ணானது 2ஆலும் மற்றும் 3ஆல் வகுபடும் எனில் அந்த எண் கட்டாயம் 6ஆல் வகுபடும். எடுத்துக்காட்டு 138 3246. இது 2ஆலே வகுக்கும், 3ஆலே வகுக்கும். அப்ப 6ஆலே வகுபடும். குறிப்பு: 7ஆல் வகுபடும் தன்மைக்கு ஒரு விதி இருந்தாலும் கூட அது சற்று கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் வழக்கமாக 7ஆல் வகுப்பது எளிதாக இருக்கும். அடுத்து 8ஆல் வகுபடும் தன்மை. ஓர் எண்ணின் கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுபடும் எனில் அந்த எண் 8ஆல் வகுபடும். 4க்கு 2 இலக்கத்தை எடுக்கணும், லாஸ்ட் 2 டிஜிட். 8க்கு 3 இலக்கத்தை எடுக்கணும், இந்த 3ஐ எடுக்கணும். 992 8ஆல் வகுபடும். அதே போல இங்க 3 0 இருந்தாலும் 8ஆல் வகுபடும். ஏனெனில் 3000ல் கடைசி 3 இலக்கங்கள் 0கள் இருக்கனால வகுபடும். 9ஆல் வகுபடும் தன்மை. ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்பட்டால் அந்த எண் 9ஆல் வகுபடும். எப்படி 3க்கு பார்த்தோமோ அதே போல. எடுத்துக்காட்டு இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 9ஆல் வகுபடும். ஓகே, குறிப்பாக 9ஆல் வகுபடும் எண்கள் அனைத்தும் 3ஆல் வகுபடும். 10ஆல் வகுபடும் தன்மை. ஓர் எண்ணின் 1ஆம் இலக்கம் 0 எனில் அந்த எண் கட்டாயம் 10ஆல் வகுபடும். 10 100 1000 20 30 60 660 780. இந்த 1ஆம் இலக்கம் 0னா அது 10ஆல் வகுபடும். எல்லாம் கொடுத்துருக்காங்க. 2020 என்ற எண் 10ஆல் வகுபடும். ஆனால் 2021 என்ற எண் 10ஆல் வகுபடாது. ஸோ லாஸ்ட் டிஜிட் 0ன்னு இருக்கும். மேலும் அது 5ஆல் வகுபடும். 11ஆல் வகுபடும் தன்மை. ஒரு எண் 11ஆல் வகுபட
அவ்வெண்ணின் ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதலின் வேறுபாடு 0வாகவோ அல்லது 11ஆல் வகுபடுவதாகவோ இருந்தால் அந்த எண் 11ஆல் வகுபடும். எப்படி 11ஆல் வகுக்கிறது செக் பண்றதுக்கு 1 விட்டு 1 கூட்டி பார்க்கணும். இது ரெண்டு இப்படி கூட்டி பார்க்கணும். 5 7 5 கூட்டி பார்க்கணும். 2 6 9 கூட்டி பார்க்கணும். கூட்டி பார்த்துட்டு கழிச்சோம்னா 0 வரணும். இல்லைன்னா 11 22 33 அப்படி 11 மடங்குகளாக வரணும். ஓகே, இது 11ஆல் வகுக்கிறதுடைய தன்மை. ஆசிரியர் மாணவர்களிடம் சில எண்களை கொடுத்து அவை வகுபடும் தன்மை விதிகள் மூலம் 2 3 4 5 6 8 9 10 11 ஆகிய எண்களால் வகுபடுமா என கேட்கலாம். வகுபடும் எனில் ஆம் என எழுத வேண்டும், இல்லை எனில் இல்லை என எழுத வேண்டும். முதல் கணக்கு உங்களுக்காக செய்யப்பட்டுள்ளது. எண்கள் கொடுத்திருக்காங்க. 68 2ஆல வகுக்கிறது ஆம் சொல்றாங்க. ஏன்? ஒன்றாம் இலக்கத்துல 8 இருக்கு, அது 2ஆல வகுபடும். 3ஆல வகுக்கிறதுக்கு என்ன செஞ்சு பார்க்கணும்? 2ஐயும் கூட்டி 3ஆல வகுக்குதான்னு பார்க்கணும். 14ன்னு வரும், 3ஆல வகுபடாது. 4 அப்படிங்கல நம்ம இதை நான் கடைசி 2 இலக்கத்தை எடுத்து 4ஆல வகுபடுதான்னு பாருங்க. 1 நாங் 4 மிச்சம் 2 28 7 நாங் 28 வகுபடுது. 5 ஒன்றாம் இலக்கத்துல 0 அல்லது 5 இருக்கணும், அதனால இல்லைன்னு எழுதிக்கலாம். 6 2ஆலையும் 3ஆலையும் வகுக்கப்படணும், 2ஆல மட்டும் வகுக்கப்படுது, 3ஆல வகுக்கப்படலை, அதனால இல்லைன்னு போட்டாச்சு. 8க்கு கடைசி 3 இலக்கத்தை எடுக்கணும். இங்க 2ஆல வகுக்கப்படுது, 4ஆல வகுக்கப்படுது, ஆனா 8ஆல வகுக்கப்படலை. 8 64 தான் வருது, மிச்சம் 4ன்னு வருது. ஓகே, கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுபடும் இருக்கணும். இங்க 2 இலக்கம் தான் இருக்கு. அதை இது பண்ணி பார்த்தோம்னா 68 எடுத்து பார்த்தோம்னா வகுக்கலை, அதனால. அடுத்து 9 கூட்டி பார்க்கணும். கூட்டி பார்த்தோம்னா 6 8 14 14 பிளஸ் 1 பிளஸ் 4 5, அது 9ஆல வகுக்காது. 10 லாஸ்ட் டிஜிட் 0வா இருக்கணும். இல்ல, ஒன்றின் இலக்கம் 0 இல்ல. 11 எப்படி இருக்கணும்? 1 விட்டு 1 கூட்டி பார்க்குற மாதிரி இருக்கணும். இல்லையா 2 இருக்கு. 6 11 66 போக மிச்சம் 2 வருது. ஸோ எதாவது இல்லைன்னு போட்டாச்சு. அடுத்து நம்ம 99க்கு வருவோம். 99 2ஆல் வகுபடுமா? ஒன்று இலக்கம் 9ன்னு இருக்கு, அதனால இது 2ஆல வகுக்கப்படாது, இல்லை. 3க்கு பார்த்தாலே இது 3 மடங்கா இருக்கு, இருந்தாலும் கூட்டி பாருங்க. 9 + 9 18 18 3ஆல் வகுபடும். 8 + 1 9 3ஆல் வகுபடும். ஆம். 4 இங்கே கடைசி 2 இலக்கத்து 4ஆல வகுக்கணும், இல்லை. பார்த்தாலே இது ஒற்றை எண்ணா இருக்கு, இல்லை. 5க்கு லாஸ்ட் ஒன்றின் இலக்கம் 5ஆ இருக்கணும், இல்லை. 6க்கு 2ஆல வகுபடணும், 3ஆல வகுபடணும். 2ஆல வகுப்படல, 3ஆல வகுப்பட, அப்ப 6ஆல இல்லை. ஓகே, 8க்கு வருவோம். 8க்கு வந்தா கடைசி 2 இலக்கம் 8ஆல இல்லை. 9 அழகா சொல்லலாம். 9 9 9 கூட்டினா 18 8 + 1 9. 10ஆல்னா லாஸ்ட் ஒன்றாம் இலக்கம் 0 இல்லை. 11 9 11 99. ஓகே, அடுத்து 300 2வது ஸ்தானம். ஒன்றின் இலக்கம் 0 இருக்கு, ஸோ 2ஆல வகுபடும். 3ஆல எல்லாத்தையும் கூட்டிப்பாரு, 3ன்னு வருது, 3ஆல வகுபடும். 4 கடைசி 2 இலக்கம் 0வா இருந்தாலும் 4ஆல் வகுபடும். 5 0ல முடியுது, 5ஆல் கட்டாயம் வகுபடும். 6 எல்லாத்தையும் கூட்டி பாருங்க, 2ஆலும் 3ஆலும் வகுபட்டாலே 6ஆல் வகுபடும். 8க்கு 3ஐயும் கூட்டி பார்க்கணும். இல்லை கடைசி 3 டிஜிட் 8ஆல வகுக்குதா? இல்லை. 3 24 போக மிச்சம் 6 வராது. 9 3 + 0 + 0 3 300 வராது. 9க்கு 11க்கு 1 விட்டு 1 ஆட் பண்ணி பார்க்கணும். 9க்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி 9ஆல வகுக்குதான்னு பார்க்கணும். 10 0ல முடியுது. 11 1 விட்டு 1 மாற்றி கூட்டி பாரு, 3 0ன்னு வருது, வித்தியாசம் 3 வருது. ஸோ 11ஆல வகுக்காது. ஓகே, இதே போல் ஒவ்வொன்றையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்துக்குமே அப்படியே எழுதணும்.
5 5ல் முடியுதுன்னா 2ஆல் வகுபடாது. 3ஆல் கூட்டி பார்க்கணும். 14 14 நாளும் 18 8 + 1 9. ஆம், 3ஆல் வகுபடுது. 4ஆல் என்ன செய்யணும்? கடைசி 2 இலக்கம் 4ஆல் வகுபடுதா? இல்லை. 5ஆல் 1ஆம் ஸ்தானம் 5ல் முடியுது, 5ஆல் வகுபடும். ஓகே. 6ங்கேல 2ஆலையும் 3ஆலையும் வகுபட்டாத்தான். இல்லை. 8 கடைசி 3 இலக்கம் 8ஆல் வகுபடுதா? இல்லை. 9 கூட்டி பாருங்க. 13 18 வகுபடும். 10 0ல் முடியணும், 1ஆம் இலக்கம். இல்லை. 11 1ஐ விட்டு 1 கூட்டி பாரு. 9 9 - 9 0 வருது. அப்போ 11ஆல் வகுபடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த எல்லா கொடுத்துருக்க நம்பரையும் இந்த விதிகளை பயன்படுத்தி செக் பண்ணி எழுதணும். ஓகே. 0ல் முடியுது, அப்போ கட்டாயம் 2ஆல் வகுபடும். 3ன்னா ஆட் பண்ணி பார்க்கணும். 3 9 வகுபடும். 4க்கு லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் வகுபடும். 5 லாஸ்ட் டிஜிட் 0 வகுபடும். 6 6ஆல் வகுபடும்னா 2ஆலும் 3ஆல் வகுபட்டா 6ஆல் வகுபடும். 8ஆல் கடைசி 3 டிஜிட் 8ஆல் வகுபடுமா? வராது. 9ஆல் கூட்டி பாருங்க. 6 2 8 1 9 வகுப்படும். 10 லாஸ்ட் டிஜிட் 0. 11 1 விட்டு 1 மாற்றி கூட்டிப்பாரு. 7 -2 5 வருது. இல்லை. ஓகே. அடுத்த நம்பர் இதே போல் ஒவ்வொன்றும் செக் பண்ணுறேன். 0ல் முடியுது, 2ஆல் வகுபடும். 3க்கு 16 2 18 வகுபடும். 4னா லாஸ்ட் 2 டிஜிட் 20 இருக்கு, வகுபடும். 5 வகுபடும். 6 2ஆலும் 3ஆலும் வகுபட்டாலே வகுபடும். 8 லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் வகுபடுதான்னு பார்க்கணும். 4 8 8 மிச்சம் 1 12. 4 8 8 மிச்சம் 4 40 வகுபடுது. 9 1 விட்டு 1 மாற்றி கூட்டி பார்த்து கழிச்சு பார்த்தா 0 வருது. ஆம், இந்த நம்பர் சூப்பர், எல்லாத்துலேயும் வகுபடுது. 11க்கு 1 விட்டு 1 மாற்றி பார்த்து கூட்டுனா கழிச்சா வருது. 9க்கு எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். 16 2 18 வகுக்குது. ஸோ எல்லாத்தாலையும் வகுபடக்கூடிய ஒரு நம்பர்னா 7920. 2ங்கேல 1 இலக்கத்தில் 0 இருக்கணும். 3ங்கேல எல்லாத்தையும் கூட்டி பார்த்தேன். 18 18 + 1 9 3ஆல் வகுபடும். 4 லாஸ்ட் 2 டிஜிட் 4. 5க்கு 1ஆம் இலக்கம் 0 அல்லது 5 இருக்கணும். 6ங்கேல 2ஆலும் 3ஆலும் வகுபட்டா 6ஆலும் வகுபடும். 8ங்கேல லாஸ்ட் 3 டிஜிட் எடுக்கிறேன். 4 8 8 மிச்சம் 1 12. 4 8 8 போக 4 40 5 8 40. 9 எல்லா டிஜிட்டையும் கூட்டி 9ஆல் வகுக்கலாம். 10க்கு லாஸ்ட் 1ஆம் இலக்கம் 0. 11க்கு 1 விட்டு 1 மாற்றி கூட்டி கழிச்சா 0. ஸோ அதே போல் இந்த எண் 0ன்னு முடிஞ்சால் 2ஆல் வகுபடும். 0ன்னு முடிகிறது 5ஆல் வகுபடும். 0ன்னு முடிகிறது 10ஆல் வகுபடும். அதை முதல்ல முடிச்சிடுறேன். அடுத்து 3க்கு பார்ப்போம். 3ன்னா எல்லாத்தையும் கூட்டணும். 8 8 16 17 18 3ஆல் வகுபடும். 4ஆல் லாஸ்ட்டு 2 டிஜிட் 4ஆல் வகுபடுமா? வகுபடும். 6ஆல் வகுபடும். 8ஆல் லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் வகுபடும். 9ஆல் எல்லாத்தையும் கூட்டி 9ஆல் 16 17 18 வகுபடும். 11ஆல் 1 விட்டு 1 மாற்றி கூட்டி பார்த்தா கழிச்சா 0 வருது. அதே போல் அடுத்த நம்பர் 2ஆல் வகுபடும். 5ஆல் வகுபடும். 10ஆல் வகுபடும். 3ஆல்
4, 10, 15 வகுபடுது. 4க்கு லாஸ்ட் 2 டிஜிட் இல்லை, 4ஆல் வகுபடலை. 6ஆல், 8ஆல் லாஸ்ட் 3 டிஜிட் இல்லை, 9ஆல் 15 இல்லை, 11ஆல் 1 to 1 7, 8 வரல. அந்த விதிகளை ஃபுல்லாக பயன்படுத்தி எழுத. ஓகே, 2ஆல் வகுபடும். பார்த்தாலே தெரியுது 3 மடங்குகளாக இருக்கு, வகுபடும். அப்போ 2ஆல், 4க்கு லாஸ்ட் 2 டிஜிட் 0வா இருக்கு, 5ஆல் வகுபடும். 6ஆல் வகுபடும். 8ஆல் லாஸ்ட் 3 டிஜிட்டு 7, 8, 56, 5, 40 வரும். 9ஆல் கூட்டி பார்த்தா 12 வருது, இல்லை. 10ஆல், 11ஆல் 1 to 1 மாற்றி கூட்டி பாருங்க, 6ன்னு வருது. 1 to 1 மாற்றி கூட்டி பாருங்க, 6 - 6 11ஆல் வகுபடுது. ஓகே, இந்தது லாஸ்ட் 1 ஒற்றை எண்ணா இருக்கு, இல்லை. 3க்கு கூட்டி பாருங்க, 11, 20, 21, 29, 34, 35 இல்லை. லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் வகுபடலை, 5ம் இல்லை. 6, 2ம் இல்லை, 3 இல்லைங்கல, 6ம் இல்லை. 8 இல்லை. 9க்கு எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 3க்கு வராத மாதிரி இதுக்கும் வராது, 10ம் இல்லை. 11 அது இப்போ இது ஒரு பகா எண்ணாக இருக்கும், ஒன்னாலும் தன்னாலும் மட்டும் வகுபடுறதா. 1, 2, 6 வருது. 13, 22, 29, 29 - 13. ஓகே, 1, 2, 6. அடுத்து 13, 22, 29 கழிச்சோம்னா 23ன்னு வருது. 11 வகுபடாது அப்படின்னு எழுத. ஓகே, செக் பண்ணி இந்த விதிகளை வச்சு இந்த அட்டவணையை நிரப்பியாச்சு. பகா காரணிப்படுத்துதல். பகா காரணிப்படுத்துதல் என்ன? கொடுக்கப்பட்ட ஓர் எண்ணை பகா காரணிகளின் பெருக்கற்பலனாக எழுதுவது பகா காரணிப்படுத்துதல் எனப்படும். எப்படி? கொடுக்கப்பட்ட ஓர் எண்ணை பகா காரணிகளின் பெருக்கற்பலனாக எழுதுவது பகா காரணிப்படுத்துதல் எனப்படும். எடுத்துக்காட்டாக 36 காரணிகளின் பெருக்கற்பலனாக எழுதலாம். ஓர் 36 36, ஈர் 18 36, 3 12 36, 4 9 36, 6 36ன்னு எழுதலாம். இங்கு 36இன் காரணிகள் 1, 2, 3, 4, 6, 9, 12, 18 மற்றும் 36 ஆகிய அனைத்தும் பகா எண்கள் அல்ல. பின்வரும் 2 முறைகளில் அப்போ 36இன் பகா காரணியை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். முதல் முறை வகுத்தல் முறை, அதை எப்படின்னு பார்ப்போம். 36 2ஆல் 18 2, திரும்ப 2ஆல், திரும்ப 3ஆல். அப்போ 2 4, 4 12, 12 3 36. ஸோ பகா காரணிகளின் பெருக்கற்பலனாக இப்படி இல்லைன்னா இப்படி இப்படி 2ஆ பிரித்து 3 3 2 6, 6 12, 12 3 36 அப்படின்னாலும் இப்படிதான் வருது. மேற்காணும் முறையில் நாம் ஏன் 2 அல்லது 3 ஆகிய எண்களை கொண்டு தொடங்குகிறோம், 5 என்ற எண்ணை கொண்டு தொடங்கவில்லை? இது 36 5ஆல் வகுக்காது, மீதி இல்லாமல் வகுக்கணும். அதுதான். ஏனெனில் 36 என்ற எண் 5இன் மடங்குகளாக அமையாததால் அது 5ஆல் வகுபடாது. எனவே ஒரு எண்ணின் பகா காரணிகளை காண ஏதேனும் ஒரு எண்ணால் வகுப்பதை காட்டிலும் 2, 3, 5, 6, 5 என சிறிய பகா எண்களால் வகுத்த நமக்கு மிக எளிதாக அமையும். முதல் வகுத்தல் முறை, இரண்டாவது காரணி செடி முறை. இரண்டாவது முறை என்னது? காரணி செடி. அதை எப்படி போடணும் பாரு. ஒரு எண்ணின் பகா காரணிப்படுத்துதலை மற்றொரு முறையில் ஒரு காரணி செடியாக கொண்டு காட்சிப்படுத்தலாம். இதில் நாம் பல கிளைகளை சேர்த்தால் நம்மால் ஒரு தலைகீழான மரம் போன்ற ஒரு காட்சியை பெற முடியும்.
நாம் 36இன் பகா காரணிப்படுத்ததை பின்வருமாறு இயலாம். முதல் கணக்கிற்கான தீர்வு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ளவற்றை நிறைவு செய்க. 36 பிரிக்கிறாங்க. 2 18 36, 18 திரும்ப 9 2 18, திரும்ப 3 9. அப்போ நமக்கு என்ன ரவுண்டு போட்டதெல்லாம் வருதுன்னா நமக்கு இதுதான் பகா காரணி. ஓகே. 36 12 3 36, 12 6 2 12, 6 ஈர் 3 6. ஓகே. அப்போ 36 எப்படி எழுதுறாங்க? 3 × 12, 3 × 12 ஈர் 6 12ன்னு பிரிக்கிறோம். திரும்ப நான் 3 × 2 × 6 2 × 3ன்னு பிரிக்கிறோம். பிரித்து எழுதிக்காம எப்படி பெருக்கினாலும் 36 வரணும். 12 3 36, 32 6 6 6 36, 32 6 6 2 12, 12 3 36. இங்கே 9 4 36, 4 2 × 2 எழுதலாம், 9 3. ஸோ த லாஸ்ட் இருக்குது 4 4 12, 12 3 36 அல்லது 9 4 36ன்னு எழுதலாம். இங்கே 6 6 36, இந்த 6 ஈர் 3 6, இந்த 6 ஈர் 3 6. ஓகே. ஆகவே 36இன் பகா காரணி வரிசைகள் மாறி இருந்தாலும் அனைத்து முறையிலும் என்ன ஆன்சர் கிடைக்குது? 2 × 2 × 3ன்னு தான் கிடைக்குது. எண்ணிலிருந்து சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் வரை வரிசைப்படுத்துவது வழக்கமாகும். அதனால தான் 2 முன்னாடி வைத்து 3 பின்னாடி. பெருக்கலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும் என்பதால் பெருக்கலில் காரணிகளின் வரிசையானது எண்களின் மதிப்பை பாதிக்காது. 2 × 3 4 6 தான், 3 × 2 4 6 தான். மாற்றி இருந்தாலும் வேல்யூ மாறாது. 2 மற்றும் 3 என்ற எண்களை தவிர எல்லா பகா எண்களும் 6இன் மடங்குகளை விட 1 அதிகமாகவோ அல்லது 1 குறைவாகவோ இருக்கும். எடுத்துக்காட்டாக 37 வரும். 6 6 36 + 1, 6இன் மடங்கை விட 1 கூட இருக்கும். இந்த கூற்றை வேறு பகா எண்களுக்கும் நீ சரிவார். வேற ஏதாவது ஒரு பகா எண் எடுத்துக்கிறோம். நம்ம 2 மற்றும் 3 என்ற எண்களை தவிர எல்லா பகா எண்களும் 6இன் மடங்குகளை விட 1 அதிகமாகவோ அல்லது 1 குறைவாகவோ இருக்கும். இப்போ 29 இருக்கு. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 5030 எழுதலாம். 30 - 1 எழுதலாம். 1ஐ விட குறைவா இருக்கா? 6இன் மடங்கு -1. வேற எண் ஏதாவது? 37 ஒரு பகா எண். 6 6 36 + 1 இருக்கும். ஸோ இந்த 6இன் மடங்காகவும் அதை விட 1 கூடவாவோ இல்லை 1 குறையாவோ இருக்கும். அதுதான் எல்லா பகா எண்களுக்கும் உரிய ஒரு விதி. ஓகே. இதை முக்கியமானது, நல்லா படிச்சு.